வந்தா வெட்டுவோம் என்ற சலூன் பெயரில் பிரான்ச்சைசி கடை நடத்தி லட்சமாக சம்பாதிக்கலாம் என கூறி கடை உரிமையாளர் பல லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளார். நிறுவன உரிமையாளரின் இனிப்பான பேச்சை நம்பி பணத்தை இழந்தவர்கள் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தின் உதவியை நாடியுள்ளனர். இந்த நூதன மோசடி குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னை சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் பொன்மணி என்பவர் வந்தா வெட்டுவோம் என்கிற சலூன் கடை வீடியோவை சமூக வலைதளங்களில் பார்த்துள்ளார். பின்னர் இது தொடர்பாக வீடியோவில் வரக்கூடிய அந்த சலூன் கடையின் உரிமையாளர் முகமது அகில் ஹுசேனை தொடர்பு கொண்டு தனக்கும் இதேபோல் பிரான்சிஸ் அமைத்து தர வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளார். ஆடு தாமாக வந்து மாட்டிக்கொண்டதாக எண்ணிய ஹுசேன், புதிதாக பிரான்சிஸ் ஆரம்பித்தால் நீங்கள் ஒரு வேலை கூட செய்யாமல் மாதம் தோறும் 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரை சம்பாதிக்கலாம் என கூறி மேலும் ஆசையை தூண்டிவிட்டுள்ளார். இதனை நம்பிய பொன்மணி அவரிடம் சுமார் 13 லட்சம் வரை கொடுத்திருக்கிறார். அதனை பெற்றுக்கொண்டு அவருக்கு பிரான்சிஸ் அமைத்து கொடுத்துள்ளார். ஆனால் கடைகளில் சொன்ன பொருட்கள் எதுவும் அமைத்து தராததாலும் ஒப்பந்தத்திற்கேற்ப நடந்து கொள்ளாமலும் இருந்து வந்துள்ளார். பின்னர் சில நாட்களிலேயே செல்போனை அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் செய்து வைப்பது, சரிவர பதிலளிக்காதது என்றவாறு இருந்துள்ளார். இதனால் பயந்து போன பொன்மணி பெரம்பலூரில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு பல முறை சென்றும் ஹுசேனை பார்க்க முடியாமல் திரும்பி வந்துள்ளார். பின்னர் இது குறித்து தகவல் திரட்டிய போது தன்னை போலவே பலரும் ஹுசேனிடம் பணத்தை கட்டி ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை சென்னை துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், சிட்லப்பாக்கம், செங்கல்பட்டு, நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் பிரான்சிஸ் அமைத்து கொடுத்துள்ள ஹுசேன் தற்போது அவர்களின் செல்போன் அழைப்புகளுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்க முடியாமல் தலைமறைவாகியுள்ளார். இந்த நிலையில் இதற்கு மேல் பொறுத்து கொள்ள முடியாமல் ஹுசேனிடம் பணத்தை கட்டி ஏமாந்து போன பொன்மணி உட்பட 9 பேர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பொன்மணி, இதே போன்று சோசியல் மீடியாவில் ஏமாறுபவர்களும் ஏமாற்றப்படுபவர்களும் பலர் இருக்கின்றனர். இதுபோல் வேறு யாரும் ஏமாற வேண்டாம் என்பதை சொல்வதற்காகவும் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்காகவே தாங்கள் இங்கே புகார் அளிக்க வந்ததாக தெரிவித்திருக்கிறார். ஸோ இப்போ நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரெண்டிங் சலூனில் இருக்குது, அது வந்தா வெட்டுவோம்னு சொல்லிட்டு. அந்த நேமுக்கு நான் ஆசைப்பட்டு தான் அந்த சலூனோட ஃப்ரான்ச்சைஸி எடுத்தேன். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேணாம், எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், அமௌண்ட்டு மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, ஓகேன்னு அவர் சொல்கிறத நம்பி நாங்கள் அமௌண்ட்டு போட்டோம். பட் இப்போ என்னென்னா, சலூன் ஓப்பன் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து அவர் வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கவே இல்லை. அதனால் எங்களை மாதிரி நிறைய பேர் இங்கே அவரை நம்பி பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு எல்லாருமே ரொம்ப லாஸ்ட்டில் உட்காந்துருக்கோம். ஸோ அவர் எங்களுக்கு என்ன சொல்யூஷனோ அதை கொடுக்கணும்னு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக காவல்துறை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இது போன்ற சம்பவங்கள் தினமும் ஒரு செய்தித்தாளில் வந்து கொண்டேதான் உள்ளது. இனிமேலாவது இது போன்ற சம்பவங்களில் யாரும் ஏமாறவோ ஏமாற்றவோ வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம்.